முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பர் தான் பார்க்க போறோம். அதை டீகோட் பண்ணியாச்சு. 10 நம்பருடைய ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் பாத்தீங்கன்னா 98. குழந்தைங்க என்ன பண்ணா 8 பக்கமும் என்ன பண்ணா விளையாடிட்டே இருக்குங்க. ஓகேவா? ஸோ அதனால 8னா குழந்தைகள் வந்த போது 8 அப்படின்னா 97. 7னா என்ன அர்த்தம்னா ஏஜ்க்கு வந்து 97 வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் கட் மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ கடலோர பாதுகாப்பு அப்படின்னா 93 சொல்லிட்டு முடியும். கடல் ரேட்டே 3 சொல்லிதான். ஸோ அதனால நமக்கு 3 முடியும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பெண்கள் பாத்தீங்கன்னா 1091 சொல்ற ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்கள் தான் நம்பர் 1. அதாவது ஆண் பெண் இருவர் சமம் தான், ஆனா பெண்கள் தான் நம்பர் 1 இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் போட்டுப்போம். அப்படியே 112 181 பெண்கள் சம்பந்தப்பட்ட ஹெல்ப்லைன் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா பேரிடர் காலம். ஓகேவா? டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்க நம்பர் வந்து 1077. அதே பேரிடர் காலம் ஒரு ஸ்டேட்டை கொடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1070. சரிங்களா? 2 தான் இருக்கும். ஊழல் எதிர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா 1064. நீங்க ஊழல் பண்ணீங்கன்னா 4 பேர் உங்க அசியசியமா கேட்பாங்க. ஓகேவா? ஊழல் பண்ணீங்கன்னா 4 பேர் உங்களை அறைவாங்க, இல்ல 4 பேர் அசியமா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய நெடுஞ்சாலை. இப்ப நெடுஞ்சாலைன்னா காரு பைக் எல்லாமே போகுமா? நம்ம காரை ஞாபகம் வச்சுன்னா இங்க 3ன்ற சொல்லி ஞாபகம் வச்சிடும். சோ 3 கார் போகும். 33. சரியா? 10 இருக்கக்கூடிய இவ்வளவுதான். அப்புறம் 144 நம்பர்ஸ் நீங்க கொடுத்துருங்க. மனநலம் சார்ந்த பிரச்சனை 144 16. ஓகேவா? 14 வயசுல நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ என்ன குரூப் எடுக்கணும், 10th படிச்சுட்டு இருப்போம் 16 வயசுல என்ன குரூப் எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பிரச்சனை வந்து சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி மாணவர்கள்னா 17. மூத்த குடிமக்கள் அப்படின்னா 4 5 6 7. 4 5 6 7னா மூத்த குடிமக்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்துற போது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 19 கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பிளட் பேங்க் சர்வீஸ். ஓகேவா? ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த சேவைக்கான நம்பர் பாத்தீங்கன்னா 1910. ரத்தம் கொடுக்க ஒரு 10 பேராச்சும் வருவாங்க. அதான் ஷார்ட் கட்டு. சுற்றுலாத்துறை. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13 பேர் போயிருப்பாங்க. ஓகேவா? மனித உணர்ந்த கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்னு வாங்கல. சோ அது ஒரு 13 பேர் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைபர் கிரைம்னா 30. ஓகே, 19 30. போதைப் பொருள் எதிர்ப்பு பாத்தீங்கன்னா 33. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த போதைப் பொருளை விற்கிற ஒருத்தன் வாங்குற ஒருத்தன் அதனால பாதிக்க போடுறான்னு ஒருத்தன் சொல்லிட்டு மொத்தம் 3 பேர் இன்வால்வ் ஆவாங்க. சோ 33 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 1950. ஓகே, 1950 ஞாபகம் வச்சுக்கலாம். ஊழல் எதிர்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 1064 சொல்லிட்டு அந்த நம்பர் வரும். 1965. நீங்க ஊழல் பண்ணாம பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் சர்வீஸ்ல இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 100 ஆரம்பக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் பாத்தீங்கன்னா 100 இங்க எல்லாருமே தெரியும், போலீஸ் காவல்துறை. 101 பாத்தீங்கன்னா தீயணைப்புத்துறை. ஓகேவா? 101 தீயணைப்புத்துறை. 102னா கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி வந்து தான் மட்டும் கிடையாது, வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா வச்சிருப்பாங்க. அப்ப 2 உயிர் சம்பந்தப்பட்டது. சோ 102னா கர்ப்பிணி பெண்கள். அடுத்து 104 அப்படின்னா மனச்சரு மற்றும் தற்கொலை தடுப்பு. ஓகேவா? அவங்க தற்கொலை பண்ணா உங்களை போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. ஏன்டா தற்கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஒரு 4 பேர் வருவாங்க அப்படின்னு ஷார்ட் கட் வச்சுக்கலாம். ஆம்புலன்ஸ் 108 எல்லாருமே தெரியும். ஓகே, சோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.